நேட்டோவோட கோர் ஐடியா இருக்குல்ல, அதுக்கு வாங்க. ஒரு மெம்பர் இப்போ அட்டாக் பண்ணப்பட்டார்னா எல்லாருமே கலெக்டிவாக சேர்ந்து டிஃபெண்ட் பண்ணணும். அதானே மேட்ரு. ஸோ அமெரிக்கா இப்போ டென்மார்க்கை அடிச்சா யார் வந்து இந்த இஷ்யூவில் முன்னாடி நிற்பா? டென்மார்க்கை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களா, யார் வந்து நிற்பா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறத விட ஜெர்மனி இருக்குல்ல, அவங்க பதில் சொல்கிறாங்க. ஜெர்மனி நேட்டோ மெம்பர் தான். என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நேட்டோ வில் ரெஸ்பாண்ட்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா மக்களே? அமெரிக்கா டென்மார்க்கை நோக்கி வந்தால் நாங்கள் வந்து காப்பாற்றலாம் சொல்லலை, நேட்டோ ரெஸ்பாண்ட் பண்ணப்பா அப்படின்றாரு. நம்மளுக்கு ஏன் பிரச்சனை அப்படின்ட்டு. இதுதான் அவங்களோட தைரியமே. ஆனால் ஏதோ வீரமான அமைப்பு, உலகத்திலேயே சம சக்தி வாய்ந்த அமைப்பு அது இதுன்னு என்ன உருட்டுனாங்க அப்பெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஓகே ரைட்டு. நேட்டோவோட டிஃபென்ஸ் பட்ஜெட் இருக்குல்ல 2024, இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே அமெரிக்காவோட பலம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். எதுக்கு இந்த நேட்டோ அமைப்பில் இருக்க மற்ற நாடுகளோட தலைவர்களாக இவ்வளோ அடங்கி போகிறாங்கன்ற உண்மை உங்களுக்கு புரியும். எல்லாம் துட்டு தான், வேற என்ன. நேட்டோவோட 2024 டிஃபென்ஸ் பட்ஜெட் இருக்குல்ல, அதோட ஒட்டுமொத்த வேல்யூ 126 லட்சம் கோடி ரூபாய் நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில். இதில் அமெரிக்கா மட்டும் கொடுத்தது எவ்வளோ அமௌண்ட் தெரியுமா? 87 லட்சம் கோடி ரூபாய். அதாவது மற்ற நாடுகள்லாம் மெம்பர் ஸ்டேட்டாக இருக்கிறவங்களாம் கொடுக்கறத விட அமெரிக்கா கிட்டத்தட்ட 66% அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு அமெரிக்கா கொடுக்கும்போது அவங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்களா எடுத்துக்க மாட்டாங்களா? ஏன்னா அமெரிக்கா எல்லாத்தையுமே பிஸ்னஸாக தான் பார்ப்பாங்க. அமெரிக்காவை ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் தானே, ரியல் எஸ்டேட்டில் கோலோச்சு நம்ம ட்ரம்ப் தானே. அப்படி இருக்கும்போது அவர் போட்ட அமௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து இப்போ தனக்கு என்ன பெனிஃபிட் எடுக்க முடியும்னு பார்க்க மாட்டாரா? ட்ரம்ப்போட சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நியாயம் தான் சொல்லுவீங்க, கரெக்டாக தான் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஆனால் ஆப்போசிட் சைடில் பாதிக்கப்படுற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா இது கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஒட்டுமொத்தமாக எடுத்துகிட்டு போகாமல் இருக்குன்னா உங்களுக்கே ஃபீலிங்ஸ் வரும். ஸோ அமெரிக்கா இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கு? மெம்பர்ஸை த்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நான் சைனா ரஷ்யா கிட்ட வம்பு எடுத்தா எனக்கு முதல்ல ஆப்பா முடிஞ்சிடும். ஏன்னா அந்த நாடுகள்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது. நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? அமெரிக்கா எங்கெங்கெல்லாம் கிளம்புறங்குதோ, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை கிரியேட் பண்ணுறாங்களோ அந்த நாடுகள்கிட்ட அணு ஆயுதமே இருக்காது. அப்படி அணு ஆயுத சோதனை நாடு பண்ணாலே அமெரிக்கா தான் முதல் எதிரியாக இருக்கும். அந்த பாலிடிக்ஸ் இப்போ கனெக்ட் பண்ண ஈஸியாக புரியுதுல? ஓகே ரைட்டு. ஆனால் பண்ணுறதை பண்ணிட்டு உலக அமைதிக்காக அணு ஆயுதங்களை யாருமே ஊக்குவிக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா சொல்லும். ஆனால் அவங்க மனமொழியாக கூச்சி வச்சிருப்பாங்க. அமெரிக்கா இப்போ ஓன் அமைப்பு இந்த நேட்டோ சார்ந்து த்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இது எங்கே போய் முடிய போதோ மக்களே. ஆக்சுவலாக இந்த த்ரெட்டு தான் தி பிக்கஸ்ட் டெஸ்ட் இன் மிலிட்ரி அலையன்ஸ் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நாமெல்லாம் ஒன்றா சேர்ந்து எதிரியை வீழ்த்துவோம் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அதுக்குள்ளே இருக்க ஒரு நாடு இன்னொரு நாடு சார்ந்த பிரச்சனையை பெருசாக கிரியேட் பண்ணுதுன்னா அது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வரலாற்றில் அப்படி நடந்ததே கிடையாது.